ஆரத்தி எடுத்துக்கோங்க. பொன்னி, ரொம்ப பிரகாசமா இருக்கு பொன்னி. இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்குங்க. மனசுல நம்பிக்கை இருக்கு, கூட எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ஏய், என்ன அதிசயமா இருக்கு, 2 பேரும் காலங்காத்தால பளிச்சுன்னு வந்திருக்கீங்க. அம்மா கொடுங்க. என்னடி இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க? எப்போ வீடியோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அப்படி என்ன விசேஷம்? ஸ்டார்ட். 1 2 3. அன்பு அம்மாவுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பாரா. Thank you. இப்பெல்லாம் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகைகளை விட இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நாளை கண்டுபிடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த நாளெல்லாம் எப்படியோ, எங்களை பொறுத்த வரைக்கும் அன்னையர் தினமும் தந்தையர் தினமும் இது ரெண்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மதர்ஸ் டேவை நீங்க மட்டும் தனியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க சந்துரு ஸ்வேதாவெல்லாம் காணோம்? அதெல்லாம் சஸ்பென்ஸ். அம்மா gift முதல்ல ஓபன் பண்ணுங்கம்மா. சரி. ரொம்ப சூப்பரா இருக்குடி. ரொம்ப யோசிச்சிருக்கீங்க போல. அம்மா, கண்டென்ட் என்னோடது, ஆனா கிரியேஷன் அக்காவோடது. எப்படி? அதே நடி கண்டென்ட் கிரியேஷன் புரியலையாமா? அக்கா நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீதான் கண்டென்ட் ஹோல்டர், நீயே சொல்லிடுமா. அம்மா, இந்த சிலைய நல்லா பாருங்க. தன்னைத்தானே செதுக்கி வடிவமைச்சுக்கிற ஒரு பெண். அதுக்கு எங்க அம்மாவும் அப்படிதான். பொதுவான பெண்கள் போல இல்லாம தன்னைத்தானே தயார் பண்ணிக்கிட்டு சமுதாயத்துல இறங்கி போராடுற ஒரு தனி குணம் கொண்டவங்க எங்க அம்மா. ஆமாமா, ரோல் மாடல்லாம் தேடி வெளியே சுத்துற வேலையே எங்களுக்கு இல்லாம வீட்ல எங்க பக்கத்துலயே இருக்க எங்க ரோல் மாடல் நீங்க தான். உங்க கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி தன்னைத்தானே செதுக்கிக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனா எனக்கு இது முழுசா செட் ஆகாது. பொன்னே, என்ன பொன்னே, எதுக்கு குழந்தைங்களை அப்செட் பண்ற? அப்செட் பண்ணலங்க, உண்மையதான் சொல்றேன். நான் ஒரு இலக்க நோக்கி போகும்போது வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா இல்ல நேரா போகணுமான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க. அதே இடத்த நோக்கி போகும்போது திடீர்னு மன வருத்தத்துல நடுவுலயே நின்னுட்டா ஓடி வந்து கட்டி பிடிச்சு நாங்கெல்லாம் இருக்கோம்னு சொல்றதுக்கு நம்ம பசங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி சுயம்பா ஆக முடியாதுல்ல. அப்படி இல்லை பொன்னே, என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டிமா பிடிச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்றவங்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. குழந்தைங்க சொன்ன மாதிரி நீ உண்மையிலே சுயம்பு தான். சும்மா இருங்க நீங்க வேற. அப்பா சொல்றது 100% உண்மை. சும்மா இருங்க, மறுத்து பேசாதீங்கம்மா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ, சரி செல்ஃபி எடுக்கலாம். அப்பா வாங்கப்பா, வாங்க. நீங்க நில்லுங்க. அத்தை நீங்களும் வாங்க. நான் எதுக்கு நீங்க வாங்க எடுத்துக்கங்க. அத்தை. இவ ஒருத்தி சொன்னா கேட்க மாட்டா. சரி போங்க எடுங்க. எடுக்கா. அன்னையர் தினமா? இங்க ஒருத்தி அம்மாவை பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்கிற ஏன் முன்னாடி அன்னையர் தினம் கொண்டாடுறீங்களா? கொண்டாடுங்க கொண்டாடுங்க, உங்களோட லாஸ்ட் கொண்டாட்டமே இதுதான். ஓகே, இதே குஷியோட போங்க, சக்சஸ்ஃபுல்லா திரும்ப வாங்க. நீங்க திரும்ப வர்ற வரைக்கும் நான் தவிப்போட காத்துட்டு இருப்பேன்.
அப்பா கவலையே படாதீங்க, நாங்க வெற்றியோட திரும்பி வருவோம். சரி கிளம்பலாம். ம். உலகத்துல நீ யாருக்கு வேணாலும் கெட்டவளா இருந்திருக்கலாம், ஆனா எனக்கும் அக்காவுக்கும் நீ நல்ல அம்மாவா தாமா இருந்த. எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியலன்னு தான் நீ வருத்தப்பட்ட. நம்ம இழந்த சொத்தை மீட்டு கொண்டு வந்து வசதியா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கணும்னு தான் நீ அவ்வளவு போராடின. ஆனா நீ உனக்காகன்னு ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை. எங்களுக்காக தானம்மா நீ முழுக்க முழுக்க வாழ்ந்த. இப்படி உன்னை அநியாயமா சாகடிச்சிட்டாங்களேம்மா. உன்னை சாகடிச்சிட்டு அவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துருவாங்களா? உன் பேரால இன்னைக்கு நான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேம்மா. அந்த பொண்ணு அந்த டாஸ்க நிச்சயமும் முடிக்க மாட்டா. ராஜாராம் சொன்ன மாதிரி அந்த கம்பெனியை இழுத்து மூடி சாவியை எடுத்துட்டு தான் வெளியே வருவா. அதுக்கான வேலையை நான் கண்டிப்பா பண்ணுவேம்மா. இது உன் மேல சத்தியம். என்ன சாமி? மேடம், வேலை செய்யறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிட்டாங்களா மேடம்? இன்னைக்கு கம்பெனி நடக்கும்னு வேற பேசிட்டு இருக்காங்க மேடம். ஆமா சாமி, இன்னும் ஒரு நிமிஷம் டிலே ஆயிருந்தா பொண்ணு கேன்சல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருப்பா. வாணி பூமிநாதன் இருக்காங்கல்ல, அவங்க எங்கேயோ இருந்த ஆளுங்களை கொண்டு வரதா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். அறுக்கிறதுக்கு அருவாளோட வந்து இறங்கிட்டா அறுவடை நடந்துருமா என்ன? காலமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கும்ல. இன்னைக்கு எதுவுமே பொன்னிக்கு சாதகமாவே இருக்க போறதில்ல. தனிப்பட்ட முறையில நான் 10 ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்களையும் இந்த ஆளுங்களோட கம்பெனிக்குள்ள வர வைக்கிறேன். அவங்கள வச்சு நான் ஏன் வேலையை காட்டுறேன். பூஜா மேடம், அந்த பொண்ணை மட்டும் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட கூடாது மேடம். தொழிலாளிங்க எல்லாருக்கும் பெரிய அவமானம் ஆயிரும் மேடம். தொழிலாளிங்க மத்தியில என்னால தலை காட்ட முடியாது மேடம். இந்த டாஸ்க்ல பொன்னி ஜெயிச்சா அது எனக்கு தான் அவமானம். நான் வாழவே முடியாது. நான் எப்படி அதை நடக்க விடுவேன்? அது நடக்கவே நடக்காது. நீ தைரியமா இரு. சரிங்க மேடம். ம். என்ன இல்ல, எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிக்கிறோமே, ஏன் இவ்வளவு அவசரம்? ஏதாவது காரணம் இருக்கா? காரணம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் சீக்கிரமா வந்துடணும்னு நினைச்சேன், வந்துட்டோம். ம்ஹும். எந்தவித கஷ்டமும் இல்லாம நான் உங்க கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எங்க ஃபேக்டரியில வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உண்மையிலேயே ரொம்ப கிரேட் ஸ்வேதா. தேங்க்ஸ். என்ன ஏதோ 3வது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? நீ எனக்கு அவ்வளோ முக்கியம்டா. நீ முக்கியம்னா நீ இருக்கிற இடமும் எனக்கு முக்கியம்.
டேய் சந்துரு, டேய் சூர்யா, ஸ்வேதா, எப்படிடா நல்லா இருக்க? இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வா. ஏன்டா கடைக்கு வரவே இல்ல? நல்லா இருக்கேன் ஸ்வேதா, நீ எப்படி ஃபேக்டரியில இருக்க? ஏகப்பட்ட பிரச்சனை. நான் நல்லா இருக்கேன். பாப்பா நான் எப்படி அப்புறம் இருக்கு? சொல்றேன். அம்மா வராங்கடா. சூர்யா, ஹாப்பி Happy மதர்ஸ் Mother's டே Day, மா. மா. தேங்க்யூ. சூர்யா, எப்படிடா இருக்க? என்னடா கருத்துட்ட இழைச்சிட்ட, ஏன் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? நல்லாதாம்மா சாப்பிட்றேன். அப்புறம் எப்படிடா இவ்ளோ இழைச்சு போயிருக்க? வெறும் சாப்பாடு மட்டும் ஒரு மனுஷனை சந்தோஷமாவும் ஹெல்த்தியாவும் வச்சிடாத அத்தை. இடம், சூழ்நிலை எல்லாமே நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கணும்னா சூர்யா உங்க கூட இருக்கணும். உங்களோட அரவணைப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. சொல்ல போனா எனக்கும் அப்படிதான் அத்தை. ஏமா அப்படிலாம் பேசுற? ஆ, நீ எப்படி இருக்க? உடம்ப நல்லா பாத்துக்கிறியா? நல்லா சாப்பிடுறியா? ம், நான் உங்க கூட இல்லையே தவிர என் நினைப்பெல்லாம் உங்களை சுத்தியே தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்டா. அப்புறம் நீங்க மட்டும் இல்ல, இந்த குட்டி பாப்பா எல்லாரும் நம்ம வீட்ல ஒண்ணா இருக்கலாம். மா, இந்த முக்கியமான நாள்ல உங்களை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னடா என்ன முக்கியமான நாளு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? மதர்ஸ் டேமா. எந்த நாளை மறந்தாலும் இந்த நாளை மறக்க முடியுமாமா? ப்ராஜெக்ட் நீங்க ஜெயிக்கணுமா. நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உதவியா உறுதுணையா இருக்கணும். இந்த மதர்ஸ் டேயோட சிறப்பே அதுல தான் இருக்கு. கூட வேணா? ஆமா அத்தை. சுருக்கமா சொல்லணும்னா எங்க காஃபி கடைய டெம்பரரியா மில்லுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். மா, நான் நேத்தே சூர்யா அண்ணா கிட்ட ப்ரோக்ராம்லாம் சொல்லிட்டேம்மா. ஒர்க்கர்ஸ்க்கு டைம்க்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் அண்ணன் சப்ளை தான். என்னம்மா சொன்ன உடனே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா அமைதியாயிட்டீங்க. அமைதியா இல்லடா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லடா, அப்பா இப்பதான் பழைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வராரு. நீங்க ரெண்டு பேரும் காஃபி கடை திறந்திருக்கீங்கன்னு சொன்னதும் பரவாயில்ல, சுயமா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறானேன்னு என்கிட்ட வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. அதுக்கும் உங்க யோசனைக்கும் என்னம்மா சம்பந்தம்? இல்ல, அம்மா, எவ்வளோ ஆர்வமா சூர்யா வந்திருக்கான். அவனை ஏமா அப்செட் பண்றீங்க? எனக்கு அத்தை கூட இருந்தே ஆகணும். சும்மா போனா கூட கொஞ்சம் சங்கடமா இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு ஒரு டீ காஃபியாவது சப்ளை பண்ணி நம்ம பங்குக்கு ஒரு சின்ன உதவியாவது செய்யலாம் தான் ஆர்வமா வந்தோம் அத்தை. ஆனா அத்தை ப்ளீஸ் அத்தை, நாங்களும் இருக்கிற மாதிரி அவங்களும் இருந்துட்டு போட்டுமே. ஏய், சூர்யாவும் பவித்ராவும் என் கூட இருக்கிறதுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணுமா? அப்புறம் என்னம்மா? இல்லடி, அப்பா ஏற்கனவே நம்ம எல்லாரையும் ஃபேக்டரிக்கு அனுப்பிட்டு தனியா அங்க ஒரு மாதிரியா இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல சூர்யாவும் பவித்ராவும் நம்ம ஃபேக்டரிக்கு வந்தாங்கன்னா அவங்க தானா வந்தாங்கன்னு நினைப்பாரா, இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள கூப்பிட்டு வச்சிருக்கோம்னு நினைப்பாரா? சொல்லுங்க. புரிஞ்சுக்கோடா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் சரியாயிட்டு வர நேரத்துல திரும்பவும் நாமளே ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான். எனக்கு புரியுதுமா. நீங்க என் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியாதமா இருக்கும். ராஜானே, வண்டி எடுங்க போலாம். அண்ணே இரு பேசலாம். இல்ல வேண்டாம் ஐஸ்வர்யா. அத்தை ஒன்று சொல்றாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நாங்க கிளம்புறோம். வரண்டா. உடம்பு பார்த்துக்கோ. வரமா. வா.
போங்க, நேரா போங்க. அப்படி போங்க. நான் இருக்கேன். நல்ல வேலை பாருங்க. போங்க. நேரா போங்க. நிறுத்து. இரு. என்ன எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் வெளியே வரீங்க? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு? இல்ல, அம்மாக்கு உதவியா இருக்கலான்னு வந்தோம். அட என்ன? மாமாக்கு தெரிஞ்சா கோவப்படுவார்னு எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்ன பொன்னி? நீ வண்டியை திருப்பு, நான் பேசிக்கிறேன். நீ வா, நான் சொல்றேன்ல, நீ வா, வண்டியை திருப்பு. வாங்க என் கூட. அம்மா, அவ மனசு வேதனை பட்டுக்குள்ள. பொன்னி அக்கா, ஏய், இங்க வாங்க. ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்க உதவியா இருப்பாங்களான்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. உன் மூத்த பையன் உதவியா இருப்பான்னு சொன்னா நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? இந்த பாரு, நான் அவங்கள இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன். ராஜாராம் கேட்டா என் பேர சொல்லு. அக்கா, புரியுதா? நீங்க எல்லாரும் வாங்க உள்ள போலாம். வாங்க. சும்மா வெளியிலே நின்னுகிட்டு. அக்கா, என் சக்திக்கு மீறின ஒரு சவால என் தலையில சுமந்துகிட்டு இருக்கேன். அதுல நல்லபடியா ஜெயிச்சு வருவேன்னு என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கஷ்டங்க வரதும் போறதும் எல்லாம் ரொம்ப சகஜம் பொன்னி. ஆனா அது வர நேரத்துல நம்ம உடைஞ்சு போய் நிக்காம எதிர்த்து போராடுற மனசோட இருந்தாலே பாதி கஷ்டங்கள் போயிடும். நீ போராடுறவ பொன்னி, நீ நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவ. கஷ்டம்னு கலங்கி நிக்கும் போதெல்லாம் கடவுள் மாதிரி என் பக்கத்துல ஓடி வந்து நிக்கிறதுக்கு 2 அக்காங்க இருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்னக்கா கவலை? தைரியமா போராடுவேன், தாராளமா போராடுவேன். ஆமா பொன்னி, உன் கையால எத்தனை 1000 பேருக்கு சோறு போட்டு பசி ஆத்திருப்ப. அந்த புண்ணியமும் உன்கிட்ட தானே இருக்க போகுது. அப்புறம் என்ன கவலை? இல்லக்கா, எடுத்த காரியத்துல எப்ப தடை வந்தாலும் உங்களோட மனதைரியத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு கைவீசி நிமிர்ந்து நடக்கிறதுக்கான தைரியத்தை அது கொடுக்கும். சும்மா எப்பவுமே பொன்னிக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அதுல அவ எப்பவுமே மாறினதில்லை. பொன்னிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த போராடுற குணம் தான். இப்போ பாரு, இதுல நீ நல்லபடியா ஜெயிச்சு அந்த சதிகாரங்க மூஞ்சில அப்படியே கரிய பூசிடும். சரிக்கா, உங்க கையாலே மிஷின் ஆன் பண்ணி விடுங்க. சரி.
நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 10 பேர் இருக்கோம்மா. அந்த ராணி சொன்னதை கேட்டீங்கல்ல, அது மட்டும் நடக்கவே கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது தீ பிடிச்சி எரியணும், உடையணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிங்கம்மா. பூஜாம்மா, சும்மாவே நாங்க அந்த வேலையை தான் செய்வோம். கரும்பு தின்ன கூலி கொடுக்குற மாதிரி மாயாம்மா அதுக்கு பணம் வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அடி தூள் கிளப்பிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சரி போங்க. யாரும் சந்தேகப்படாத மாதிரி கொஞ்ச நேரம் வேலையை செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ம், சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஏ பூஜா, யார் பூஜா அவங்கெல்லாம்? வாணி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி லேபர்ஸை கூட்டியிருக்காங்கல்ல. நான் மாயா கிட்ட பேசி அவங்க ஆளு 10 பேரை மட்டும் உள்ள இறக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே ரணகலமா ஆக போகுது. பொன்னியை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ராணி சொன்னாங்கல்ல. நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாரு.